ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேர் வீடியோ பார்த்துட்டு என்ன உடம்புலாம் மெலிஞ்சிருக்கு, ரொம்ப டல்லாக இருக்கீங்க, முகம்லாம் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான டேப்லெட்ஸ் இப்போ கொஞ்சம் நான் ஹெவியாக எடுக்கிறேன். ஸோ அந்த டேப்லெட்னால கொலஸ்ட்ரால் எல்லாமே கட் ஆகுது, உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் கட் ஆகுது. ஸோ அதனால பாடி கொஞ்சம் அப்படி தெரியும். ஸோ என்னை பற்றி ஒன்றும் யாரும் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ கட்டாயமான அந்த டேப்லெட் நான் எடுத்து தான் ஆகணும். எடுக்காமல் இருந்தேன்னா தென் எடுக்கவே முடியாமல் போயிடும். லைஃப்பில் இருக்க மாட்டேன், மாத்திரை எடுக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஸோ அதை எடுத்து என் பாடியை நான் கீப் அப் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டு டூ ஆல் திஸ். டேப்லெட் எடுத்தால் இந்த வெயிட் வில் கெட் ரெடியூஸ் ஆட்டோமேட்டிக். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட 2 டேஸாக எனக்கு பயங்கர கிளேர், எழும்ப முடியல. ஐ காட் சம் பெயின், அது லைட்டாக பெயின் இருந்துச்சு. திடீர்னு கண்ணை மூணுன்னா முடிக்கவே முடியல. ஒரு 2 டேஸ் பிறகு இன்றைக்கி தான், 3 டேஸுக்கு பிறகு இன்றைக்கி தான் வண்டியை எடுத்துருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரே ஃபார் மீ. ஒன்றும் ஆகாது. ஸோ என்னை பற்றி ரொம்ப பேர் பார்த்துட்டு யூடியூப் சேனலை பார்த்துட்டு ரொம்ப பேர் கேட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மாத்திரை கம்மி பண்ணால் தானா ஐ வில் கெட் பேக் த வெயிட். I will gain the weight back. So weight வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்துக்காக ஐ எம் டூயிங் nowadays lot of exercises and walking. வீட்டில் கூட ட்ரெட்மில்லில் கூட I started to work out. So I have to reduce some more. The weight வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து reduce பண்ணணும். டாக்டர் படி I am right now 108 kg இருக்கிறேன். 110 இருந்தேன், 108 ஆயிருக்கு. இன்னொரு 5 kg கம்மி பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் 6.3 ஹைட்டு. டாக்டர் சொன்னாங்க 90 to 100 இருந்தால் ஓகே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். we'll see how it works. ஓகே, வேற என்ன, லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் வீடியோ தான். ரொம்ப பேர் வாட்ஸ்அப்பில் ரொம்ப பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ பேர் விசாரிக்கும் போது. ஸோ ரீசெண்டாக ரைடு வேறு போயிட்டு இருந்தேன் நான் வேலூர் 9th. ஸோ மேபி அதால் கூட எனக்கு கொஞ்சம் இந்த பெயின் வந்திருக்கலாமோ அப்படின்னு. இந்த டைமுக்கு எனக்கு சாப்பிட கிடைக்கலாங்க. நான் சாப்பிட்டது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஐ ஹேட் அரவுண்ட் 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ டேப்லெட் எடுக்கல டைமுக்கு. ஸோ அதான் இருக்குன்னு சொல்லலை, பட் மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் கொஞ்சம் ரெடியாக போயிருக்கணும். நான் ஏதாவது ஃபுட் ஏதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸோ திங்ஸ் வில் ஹேப்பன். அதுக்காக வந்து நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ கூட வந்தவங்க நல்லவங்களா இருக்க போயிட்டு பேசி பேசி சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அன்றைக்கி 9th. இல்லை ரிசர்வ் டைப்பாக இருந்திருந்தா அன்னைக்கே கூட ஏதாவது ஆகிருக்கலாம். பட் ஐ வாண்ட் திங்க் இட் இஸ் நாட் பிக் இஷ்யூ. லைக் எல்லாருக்கும் வரது அந்த ஏஜுக்கு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், கிரிக்கெட், வெயிட் லிஃப்டிங், கராட்டி, மார்ஷல் ஆர்ட், பிளாக் பெல்ட் வேறு, செகண்ட் டைம் முடிச்சிருக்கிறேன். இது பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பெடல் பார்னு உங்களுக்கு
இதெல்லாம் 120-130 kg பேக் ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ், இதெல்லாம் அசால்ட்டாக அவ்வளோ வெயிட் போட்டு விளையாண்டவங்க. பட் கிரிக்கெட் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 hours இருக்கும் கிளப்பில். ஸோ எல்லாம் பண்ணியுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணாதவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ டூ ப்ராக்டிஸ். எப்போவுமே வந்து நான் சொல்கிறது வந்து எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயே, எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் கூட நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். டக்குன்னு விட்டுறக்கூடாது. நான் டக்குன்னு விட்டுட்டேன். ஆஸ்திரேலியாவில் போன இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் டக்குன்னு விட்டுட்டேன். 125 kg வரைக்கும் எனக்கு போயிடுச்சு பாடி. ஸோ இடையில அப்படி விட்டனால இந்த 12 years இந்தியாவுக்கு வந்த பிறகு ஒரு கண்டினியூ எக்ஸசைஸ் இல்லை. தட் ஆல்சோ மே காஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிசீசஸ். நம்மளுக்கு வாரதுக்கான ஒரு ஒரு இது நமக்கு நிறைய வாய்ப்புகள் அதை நாமளே உண்டாக்கி விட்டுட்டோம். அவ்வளோதான்.